நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக துதிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபைகள் எவ்வளவு புதியவளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக துதிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல தகப்பனே, பராக்கிரமத்தினாலும் அல்லவே அல்ல. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த ஆராதனை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஆராதனை முடியும் வரைக்கும் அப்பாவுடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. ஜெபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். கடையில நீக்கி வர வேண்டிய எல்லாரையும் துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Amen. Praise the Lord. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? Hallelujah. Praise God. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடலாம். Hallelujah. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. நம்ம பாடலாமா? Hallelujah. Praise the Lord. Amen. We are going to sing a Tamil song. Praise the Lord. You can listen and enjoy the presence of God. Hope our instructor and beloved brother, they can sing with us. Praise the Lord. We will sing a Korean song also. Praise God. Hallelujah. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. பாடலாமா? எல்லாரும் பாடலாம், சந்தோஷமா பாடலாம். Praise the Lord. இருபாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும்
கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. பாடுவோம். திருப்பாய் நம்பி வந்தே சிலுவை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே சொல்லுவோமா? தமதன்பை கண்டடைந்தே. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. சமூகத்திலே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். Shall we all stand up together? எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் ஆராதிக்கலாமா? Oh, hallelujah. Thank you all the glory. எல்லா மகிமை உமக்கே உண்டாவதாக. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Thank you all the glory. Amen. Praise the Lord. Hallelujah. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க. ஹல்லேலூயா. உம் நாமம் கைகளை உயர்த்துவோம். வாழ்க. ஹல்லேலூயா. வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே.
உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord for the divine presence. பாவமடி பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Glory Lord. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி தகப்பனே. Hallelujah. Hallelujah. Praise you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனகா இந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனகா இந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணை, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணை, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் மறிக்க இயலாதே வரும் என்னை. சொல்லுவோம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் மறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். பறைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவாய் எந்தன் புகழிடமே.
எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? Let's all stand up together and sing this song. Hallelujah. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், உந்தன் தயவால் என்னை நடத்தும், உந்தன் தயவால் என்னை நடத்தும். Glory to Jesus. Hallelujah. Amen. Praise the Lord. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உன் உள்ளம் கையில், வல்லவா எந்தன் புகழிடமே. ஹல்லேலூயா. எத்தனை உண்மையான ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து இந்த பல்லவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் வரைந்தீரன்றோ உம் உள்ளம் கையில், வல்லவா எந்தன் புகழிடமே. வீரன்றோ உம் உள்ளம் கையில், வல்லவா எந்தன் புகழிடமே. என்னை நன்றியோடு பாடுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Praise the Lord. Amen. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் வேளைக்காகவே துதிக்கிறோம். பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்களை உருவாக்கட்டும். பாடினது போலவே நல்ல பாத்திரங்களாக நாங்கள் உருவாக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உருவாக்கப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் பலப்படுத்தி அபிஷேகித்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. வந்திருக்கிற டீமை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாமா? Praise the Lord. ஆமேன். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இந்த காலை வேளையில மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். If you are happy in the Lord, say a big hallelujah. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, அவருடைய நேரம் இது. Praise the Lord. பொழுதும் நம்முடைய இன்ஸ்ட்ரக்டரை அவருடைய கரங்களிலே மீதியான நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் வந்து இந்த குரூப்பை அறிமுகம் செய்துவிட்டு ஆமேன் சகோதரி அவருடைய கரங்களிலே கொடுப்பார்கள். Praise the Lord. அவர்களை கை தட்டி வரவேற்கலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. உண்மையிலே இந்த சபையில் வந்து நிற்கிறதுக்கு பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு தேவன் செஞ்ச இந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையிலே பாடல் ஆராதனை வேலை வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இது வெறுமனே சத்தமாக மட்டும் இல்லாமல் இதயத்திலிருந்து எழும்புகிற ஆராதனையாகவும் ஜெபமாகவும் இருந்தனால எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நேரத்துலையும் ஒரு சின்ன அறிமுகத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் செய்திக்காக நான் நேரத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்களுடைய காலேஜோட இன்ஸ்ட்ரக்டர், ஹெட் இன்ஸ்ட்ரக்டர் மார்கன், நம்ம இந்தியாவுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அவங்க தான் மார்கன். நம்ம எல்லாரையும் வழி நடத்துறது அவங்க தான். அதுக்கப்புறம் காலின், இவங்க வந்து எவாஞ்சலிஸ்ட் காலின். கொரிய தேசத்தில் பிறந்திருந்தாலும் நம்ம இந்திய தேசத்தில் முக்கியமாக கர்நாடகா மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தஞ்சாவூர் பொண்ணுன்னு பாஸ்டர் சொன்னார்ல, நம்ம இவங்க பேர் கிறிஸ்டினா சோஃபியா, தஞ்சாவூர். இவங்களும் நம்ம காலேஜில் ட்ரெயின் பண்ணப்பட்டு இவங்களும் பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை,
நிறைய விசுவாசிகளுக்கும் இன்ஸ்ட்ரக்டாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரதர் பின்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து தமிழ் அப்புறம் கன்னடா பேசுவார். அந்த ஒரு தாளந்து அவர் இருக்கிறதுனால தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா 2 பகுதியிலையும் அந்த ஊழியத்தை எங்களோட இணைந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எங்களை நீங்கள் பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் எங்களை வந்து வெல்கம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன அறிமுகத்தை மட்டும் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். எங்களுடைய நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் வெளிப்படுத்தின விசேஷன் காலம் அப்படி தானே. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் சொல்லுங்களேன், போதகர்கள் மட்டும் வேதத்தை அறிஞ்சிருந்தா போதுமா? இல்லை, வேதம் அப்படிங்கிறது எல்லா கிறிஸ்தவர்களும் அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். பரலோகத்தில் உள்ள என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் என்ன செய்ய முடியுமா? வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தேவன சித்தத்தை நம்ம செய்யணும்னா முதல்ல தேவன சித்தம் என்ன நம்ம என்ன செய்யணும் தெரியணும். தெரியாத ஊருக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் எந்த ஊருக்கு போகணும்னு கேட்டால் தெரியாதுன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருவார், அப்படி வழியை இறக்கி விட்டு போயிடுவார். அப்படி தானே? அப்போ நம்ம என்ன போகணும், எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம அறிஞ்சு அதனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சிருக்கணும். ஒரு சபைங்கிறது போதகருடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த போதகர் தான் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழையாமல் நம்முடைய சபையின் மக்கள் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகணும். அப்படிப்பட்ட போதகரை தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க, உண்மையிலே பெற்றுருக்கிறீங்க. அதனால் நாங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையிலே சரீரமானது, சரீரங்கிறது சபைக்கும், கண்ணுங்கிறது போதகருக்கும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அப்போ கண் வந்து வெளிச்சம் உள்ளதாக இருந்தால் அப்படி இருக்குமா? முழு சரீரமும் வெளிச்சம் உள்ளதாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. அதில் இருக்கிற கண்ணுங்கிறது உங்களுடைய போதகரை தான். அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கனால நீங்கள் எல்லோரும் என்ன செய்கிறீங்க, வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஸோ இப்போயும் இந்த சபை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா சபையும். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? இந்த சபையிலேருந்து இங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யணும், தேவ வார்த்தையினால் நிரப்பப்படும். சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையை பயப்படாமல் என்ன செய்யணும், எங்கனாலும் அறிவிக்கிற ஒரு ஞானம் தேவன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஆரம்பத்தை என்ன செய்கிறாரு, ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நான் நேரத்தை கடத்தாமல் நம்ம கிருஷ்ணா, சோஃபியா கிருஷ்ணா இன்ஸ்ட்ரக்டர், அவங்கள நான் வெல்கம் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க? ஆமென். தேவனுக்கு நாம மகிமை செலுத்துவதற்காகவும் ஆராதனை செலுத்துவதற்காகவும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? நாம இத்தனை நாள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாத்தையுமே தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்துட்டு இருந்தோம் இல்லையா? எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க தேவனுடைய இருதயத்தில் என்ன சித்தம் இருக்குன்னு? தேவன் வேதாகமத்தின் அடிப்படையில் கடந்த 6000 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தில் என்ன சித்தம் இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் என்ன ஆசை இருக்குது அப்படின்னு நம்ம எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கோம்? எல்லாருமே காலையில், மாலையில், மத்தியான வேலைகளில் எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கிறப்போ நம்ம யாரை பற்றி சொல்லுவோம்? நம்மளை பற்றி சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய குறைகள், நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய இருதயத்தில் என்ன வாஞ்சை இருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஸோ இன்னைக்கு தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன, அவருடைய சித்தம் என்ன, நமக்கான தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? என்ன நோக்கத்தோட கூடி வந்திருக்கிறோம்? எதற்காக? தேவ ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க இல்லையா? பரலோகத்திற்குள்ளார பிரவேசிக்க. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளார நம்மளால் எப்படி பிரவேசிக்க முடியும்? நம்ம என்ன செய்யணும்? என்ன தகுதிகள் நமக்கு இருக்கணும்? தேவன், நம்ம தேவன் உடன்படிக்கையின் தேவன் இல்லையா? ஸோ தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்க மாட்டார். என்ன செய்கிறார்? மோசேயின் காலம் முதற்கொண்டு உடன்படிக்கையை கைக்கொள்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுக்கப்படுகிறது? ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? இன்றைக்கு நாம கைக்கொள்வதற்கும் என்ன இருக்கு? உடன்படிக்கை இருக்கு. நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அதுல முதலாவது நம்ம எப்படி ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறதுன்னு பார்ப்போமா? மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்க முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்ன பார்க்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்குள்ளார யாரால பிரவேசிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கும்?
6000 வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய இருதயத்தின் நோக்கம் என்னவா இருக்கும்? தேவன் தன்னுடைய இருதயத்தில் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இப்போ நான் உங்களை போய் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என்ன பொருள்னே சொல்லாட்டி உங்களால் நான் என் மனசில் ஆசைப்படுற பொருளை போய் வாங்கிட்டு வர முடியுமா? பிதாவினுடைய சித்தத்தை செய்யுங்கள் அப்படின்னா பிதாவினுடைய சித்தம்னா என்னன்னே தெரியாம நம்மளால பிதாவினுடைய சித்தத்தை செய்ய முடியுமா? பிதாவினுடைய சித்தம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? முதலாவது பரமண்டல ஜபம் தெரியும், எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிந்த ஒரு காரியம் இல்லையா? பரமண்டல ஜபத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற தேவ சித்தமானது எங்கேயும் நிறைவேறப்படணும், பூமியிலையும் நிறைவேறப்படணும். பரலோக ராஜ்யமானது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறத போலவே எங்கேயும் ஸ்தாபிக்கப்படணும், பூமியிலையும் ஸ்தாபிக்கப்படணும். அதை தான் நம்ம எதன் அடிப்படையில் பார்க்கிறோம்? மத்தேயு 6:10 அடிப்படையில் பார்க்கிறோம். பரமண்டல ஜபங்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த ஒரு கற்பித்த ஒரு காரியம் இல்லையா? நம்மளை அப்படிதான் அவர் ஜபம் செய்ய சொல்லியிருக்கிறார். அப்போ 2000 வருஷமா நம்ம எதற்காக கேட்டுட்டு இருந்தோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்களிடத்துல வருவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்கு மத்தியில இருப்பதாக அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோட தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன் இந்த வாஞ்சை இருக்கு? எதற்காக நமக்கு இந்த வாஞ்சை கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போமே. ஆதாமின் நாட்கள்ல என்ன நடந்தது? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருந்தது? பரலோக ராஜ்யம் வானத்துல இருந்ததா பூமியில இருந்ததா? பூமியில இருந்தது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்துல யார் வாசம் செய்து கொண்டிருந்தார்? தேவன் வாசம் செய்து கொண்டிருந்தார். இந்த உலகத்துல தேவன் தனக்கென ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தார். ஆதாமினிடனே கூட என்ன செய்தார்? வாசம் செய்தார். ஆனா ஏன் தேவன் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? ஆதாம் செய்த பாவத்தினால. ஆதாமுக்கு எது பாவமா கருதப்பட்டது? ஆமென், கீழ்ப்படியாமை. தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். தேவன் இதை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறப்போ அந்த கட்டளையை ஆதாம் கை கொள்ளாம போகிறது தான் என்னவா மாறுது? பாவமா மாறுது இல்லையா? ஸோ அந்த சமயத்துல தான் என்ன நடக்குது? தேவன் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? தன்னுடைய பிள்ளைகளை விட்டு சென்றுட்டார் அப்படின்னா இனிமே பிள்ளையே வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாரா? இல்லை பிள்ளையோட மறுபடியும் இணையணும்னு ஆசைப்படுவாரா? மறுபடியும் இணையணும்னு ஆசைப்படுவார் இல்லையா? அதனால தான் நமக்கு வேதாகமம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, வேதாகமத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனோட நாம் என்ன செய்கிறோம்? மறுபடியும் இணைந்து கொள்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய பிதாவோட மறுபடியும் இணைந்து கொள்கிறது. தேவனுடைய நோக்கம் என்ன? நம்மளோட கூட வந்து வாசம் செய்வது. இதுதான் தேவனுடைய நோக்கம். 6000 வருடமா தேவன் இதை நிறைவேற்றணுங்கிறதற்காக தான் செயல்படுகிறார். நமக்கே நிறைய கதைகள் தெரியும் இல்லையா? நோவாவின் மூலமாக, மோசேயின் மூலமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக, எல்லார் மூலமாகவும் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டார்? தனக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை சிருஷ்டித்து அவர்கள் மத்தியில் வாசம் செய்யணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? ஆனா அந்த காரியமானது எப்போ நிறைவேறுகிறது தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. சரீரத்துல வியாதி இருக்கலாம், எவ்வளவோ கடினமான காரியங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே எப்போ தெரியுமா முடிவு வரும்? தேவன் எப்போ அவருடைய அரசாளுகையை பூமியில செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்போதான் நம்ம இதுல இருந்து நித்தியமான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா தேவன் இதை தான் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாருன்னு? வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. அந்த 66 புத்தகங்கள்ல நம்மளை பத்தி கொடுத்திருக்கிறது எந்த புத்தகத்துல தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-4 யாராவது எனக்காக வாசிக்க முடியுமா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. ஆமென். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் எங்க இருக்கு?
பரலோக ராஜ்யத்திற்குள்ளார இருக்கு. யோசிச்சு பாருங்க, 4வது வசனத்தின் படி இது எல்லாமே தானே நம்மளுடைய ஆசையா இருக்கு. இனி என்ன இருக்கக்கூடாது? கண்ணீர் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது, அலறுதல் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, மெயினா மரணமும் இல்லை, இல்லையா? இந்த மாதிரியான ஆசீர்வாதம் தான் நமக்கு எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? பரலோக ராஜ்யத்திற்குள்ளார கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பரலோக ராஜ்யத்திற்குள்ளார யாராலையும் உள்ள பிரவேசிக்க முடியுமா கேட்டா கிடையாது. தகுதி இருக்கு. அந்த தகுதி தான் என்ன? அவருடைய சித்தத்தை செய்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய சித்தம்னா என்னன்னு தெரிந்திருக்கிறோம், இல்லையா? இந்த வசனத்தின் அடிப்படையில பரிசுத்த எருசலேம் ஆகிய புதிய எருசலேம் நகரம் எங்க வருகிறது? புதிய வானம் புதிய பூமியின் மேல ஸ்தாபிக்கப்படுகிறது, இல்லையா? பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ பூமியில ஸ்தாபிக்கப்படுகிற ராஜ்யத்திற்குள்ளார நம்மளும் பிரவேசிக்கணுமா இல்லையா? அங்கதான் நமக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய நித்தியமான ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளுடைய எல்லா விதமான நிந்தைகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய தீர்வே எங்க தான் இருக்கு? அந்த ராஜ்யத்திற்குள்ளாரதான் இருக்கு. இந்த ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படின்னா, வேதாகமத்தை நம்மளால காலங்களா என்ன செய்ய முடியும்? வகைப்படுத்த முடியும். மோசேயின் காலத்தை யாத்ராகமத்தின் காலம்னு சொல்லலாம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் காலம் இருக்கு. அதே போல 2ஆம் வருகையின் காலமும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் காலத்துல தான் 2ஆம் வருகையை பத்தின வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்தப்போதான் நான் மீண்டும் வருவேன் அப்படிங்கிற 2ஆம் வருகையின் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, இல்லையா? 2ஆம் வருகையை பத்தி பார்க்கிறப்போ 2ஆம் வருகையில தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பத்தின காரியம், இல்லையா? சோ இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலத்துல நாம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா என்ன தகுதிகள் நமக்கு இருக்கணும்? அதுல ஒரு காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, விதைக்கிறவர் பற்றிய உவமை மற்றும் வாக்குத்தத்தத்தின் அறுவடை. விதைக்கிறவர் பற்றிய உவமை மற்றும் வாக்குத்தத்தத்தின் அறுவடை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிறப்போ அநேக உவமைகளை சொன்னார், இல்லையா? அதுல குறிப்பா பல உவமைகள் எதை குறித்து இருக்கிற உவமைகள் அப்படின்னா, ராஜ்யத்தை குறித்த உவமைகள். ராஜ்யத்தை நம்ம புரிந்து கொள்கிறப்போ தான் ராஜ்யத்திற்குள்ளார எப்படி பிரவேசிக்கிறது நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. என் வீட்டோட அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பாட்டி உங்களால என்னுடைய வீட்டுக்கு வர முடியுமா? வர முடியாது, இல்லையா? வீட்டோட அட்ரஸ் தேவைப்படுது. அதே போலதான் மத்தேயு 6:33 படி முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் தேட சொல்லியிருக்கிறாரு? ஏன்னா ராஜ்யமானது எப்போ ஒரு பொருளை தேடுவீங்க? கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ தேடுவோமா? நம்ம எப்போ அது மறைந்து இருக்கிறதோ அப்போதான் நாம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? தேட ஆரம்பிப்போம், இல்லையா? அதே போலதான் ராஜ்யத்தின் வழியை நாம் என்ன செய்யணும்? தேடி கண்டடையணும். ராஜ்யத்தின் வழி எந்த வழியில இருக்கு, எப்படி போகணும் அப்படிங்கிற காரியங்கள் தான் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து அதை எப்படி பேசியிருக்கிறார்? மறைபொருள்ல பேசியிருக்கிறார். யோவான் 16:25 படி இப்பொழுது நான் உங்க கூட என்ன செய்கிறேன்? பிதாவை குறித்து மறைபொருள்ல பேசுறேன். ஆனா காலம் வருகிறது, அப்போ என்ன சொல்வேன்? பிதாவை குறித்த காரியங்களை வெளிப்படையா அவங்களோட பேசுவேன். நாம வாழ்றது எந்த காலத்துல வாழ்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலத்துல, இல்லையா? இன்றைய காலத்துல நம்ம ராஜ்யத்தை பத்தி என்ன செய்யணும்? நன்கு உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு ராஜ்யத்தை பத்தின ஒரு உவமையை தான் நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு 13:24-30 வரைக்கும் வாசி. சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து போனார். பயிரானது வளர்ந்து தனித்த போது கலைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் வந்து ஆண்டவனே, நீர் ஒரு நிலத்தில் நல்ல கிளியை அல்லவா? என்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடிங்கி போடுவது சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், கலைகளை விடுக்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடு பிடிக்காதபடிக்கு இரண்டையும் காலத்துக்கு மட்டும் வளரவில்லை. கருப்பு காலத்தில் நான் சத்திரர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் கலக்கியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். ஆமென். நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? ராஜ்யத்தை பற்றிய ஒரு உவமையை பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு நிலத்துல ஒரு மனுஷன் தனக்கென ஒரு நிலத்தை வைத்திருக்கிறான். அந்த நிலத்துல விதைய விதைக்கிறான், இல்லையா? பகல் நேரத்துல இந்த மனுஷன் விதைய விதைக்கிறான். அதே சமயம் இரவு வேளை வரப்போ யார் விதைய விதைக்கிறா? பொல்லாங்கன் வந்து விதைய விதைக்கிறான்.
இந்த விதை 2 வகையான விதை ஒரே நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கா இல்ல வெவ்வேறு நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கா? ஒரே நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஒரே நிலத்துல தான் 2 வகையான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வகையான விதைகளுமே என்ன ஆரம்பிக்குது? வளர ஆரம்பிக்கிறது. ஏன் இதை பிடுங்க வேண்டாம்னு சொல்றாரு? ஏன்னா நம்ம களைய பிடுங்குறப்போ எதையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு, கோதுமையும் சேர்த்து நம்ம பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்ன செய்கிறார்? அறுப்பு காலம் வரைக்கும் இது 2மே சேர்ந்து வளரட்டும்ங்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஊமைக்கான அர்த்தம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அநேகருக்கு தெரியாது இல்லையா? இந்த ஊமை எதை குறித்து கூறுகிறது? இங்க கொடுத்திருக்கிற நிலம்னா என்ன? இங்க கொடுத்திருக்கிற விதைனா என்ன? இந்த விதையானது எப்போ விதைக்கப்பட்டது? எப்போ அறுவடையின் காலம் வரும்? இதை பத்தியெல்லாம் நமக்கு தெரியுமா? நம்ம இனிமே தான் கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லையா? ஸோ இங்க இருக்கக்கூடிய நிலம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நிலம் எதை வாங்கி கொள்கிறது? விதையை வாங்கி கொள்கிறது. அப்போ விதை என்ன? லூக்கா 8:11 படி விதைனா என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. வார்த்தையாகிய விதை விதைக்கப்படுகிற இடம் என்னன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல வார்த்தையாகிய விதை விதைக்கப்படும்? மனுஷனுடைய இருதயத்துல. இருதயம்னா எதற்கு ஒப்பா இருக்கு? நிலத்திற்கு ஒப்பா இருக்கு. நிலத்துல தான் இந்த விதையானது விதைக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம சில நேரங்கள்ல நிலத்தை நம்ம பூமின்னு சொல்லுவோம் இல்லையா? விவசாயிகள்கிட்ட நம்ம பேசி பார்த்தோம்னா நிலம்னு சொல்லுவாங்க, பூமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நிலம்ங்கிறது ஒரு தனி நபருடைய இருதயம். அதே சமயம் உலகம், பூமி அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது எதை குறிக்கிறது? ஒரு சபையை குறிக்கிறது, ஒரு கூட்ட ஜனங்களை குறிக்கிறது. எங்க நிறைய இருதயங்கள் கூடி வருகிறதோ, எங்க அநேக ஜனங்கள் கூடி வருகிறாங்களோ அந்த இடம் எதற்கு ஒப்பா இருக்கு? ஒரு உலகத்திற்கோ இல்லை ஒரு பூமிக்கோ ஒப்பா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? விதைக்கிறதற்கு ஒரு காலம் இருக்கு, அதே போல அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கு. இப்போ இந்த விதைக்கிற காரியம் எப்போ நடந்தது? இதே உவமைக்கான அர்த்தத்தை இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லியிருக்கிறார். 36வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தோம்னா 36லிருந்து 43 வரைக்கும் வாசிக்க முடியுமா? இப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரிடம் வந்து நிலத்தின் கலைகளை பற்றி உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிறகுமாக, நல்ல விதையை விதைக்கின்றவர் மனுஷகுமாரன். நிலம், உலகம், நல்ல விதை ராஜ்யத்தில் கொடுக்கிறார். கலைகள் பொல்லாங்குடைய கொடுக்கிறார். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவுகளை நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களை அக்கிரமம் செய்கின்றவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளைகளை போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கின்றவன் காதுள்ளவன் கேட்டுக்கொள்ளவான். ஓகே, நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த உவமைக்கான அர்த்தத்தை யார் நமக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து விவரித்து காண்பிக்கிறார். இங்க விதைக்கிறவர் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன்ங்கிற அந்த பெயர் யாருக்கு பொருந்தும்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கிறார்? விதைக்கிறார். எங்க விதைக்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 24வது வசனத்தின்படி, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கு. இந்த மனுஷன் விதையை எங்க விதைக்கிறார்? தன்னுடைய நிலத்திலேயா இல்லை வேற ஏதோ ஒரு நிலத்துல போய் விதைக்கிறாரா? தன்னுடைய நிலம். அப்போ நிலம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? சபைன்னு பார்த்தோம் இல்லையா? நிலம்னா என்ன? சபை. அதே போல இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? நிலம் உலகத்திற்கு ஒப்பா இருக்கு. சபை, உலகம் எல்லாமே என்னதுதான்? ஒண்ணுதான். அப்போ தன் நிலம், தன்னுடைய உலகம் அப்படின்னா தன்னுடைய சபை. இங்க இந்த தன்னுங்கிறது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சபை அப்படின்னா யார்? இயேசு கிறிஸ்துவின் சபை நம்ம தான் இல்லையா? கிறிஸ்துவர்கள், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் சபையா இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்துவ உலகத்துல தான் என்ன விதைக்கப்பட்டது? நல்ல விதை விதைக்கப்பட்டது. நல்ல விதை விதைக்கப்பட்ட பிறகு என்னவும் விதைக்கப்பட்டிருக்கு? பொல்லாங்கனுடைய விதையும் விதைக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் தேவனுடைய விதைனா தேவனுடைய வார்த்தை. அப்போ பொல்லாங்கனுடைய விதை என்ன? யோவான் 8:44 வாசிக்க முடியுமா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால்
அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சமத்தில் எடுத்து பேசுகிறான். அமேன். எப்படி தேவனுடைய விதை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதோ அதே போல சாத்தானுடைய விதை, பொல்லாங்கனுடைய விதை அப்படின்னா யாருடைய வார்த்தை? பொல்லாங்கனுடைய வார்த்தை. பொல்லாங்கன் எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பேசுறப்போ எங்கிருந்து எடுத்து பேசுகிறான்? தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். ஸோ தவறான போதனைகள், தவறான உபதேசமும் எதே இடத்துல பரவப்படுகிறது? அதே நிலத்துல பரவப்படுகிறது. இப்போ இந்த விதைக்கிற காலம் எப்போ? அறுவடையின் காலம் எப்போ? விதைக்கிற காலம் எப்போ நடக்குது அப்படின்னா, யோவான் 9:4 வசனத்திலிருந்து 5வது வசனம் வாசிச்சு பார்த்தோம்னா, பகல் வேலையில யார் வேலை செய்கிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்து வேலை செய்கிறார். அதே சமயம் ராக்காலம் வருகிறப்போ யார் வேலை செய்ய ஆரம்பிக்கிறா? பொல்லாங்கன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த வரைக்கும் இந்த உலகத்துல என்ன இருந்தது? வெளிச்சம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மாம்சத்துல வந்த பிறகு, உயிர் தழப்பட்ட பிறகு என்ன செய்தார்? இந்த உலகத்துல இன்னும் மாம்சத்துல இருக்கிறாரா, இல்ல எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள்ல யாரும் செயல்பட்டு இருக்கா? இதே உலகத்துல பொல்லாங்கனும் செயல்பட்டு இருக்கான். எங்க செயல்படுகிறான்? இயேசு கிறிஸ்துவின் நிலத்துல. அதனாலதான் இந்த உவமையின் படி பொல்லாங்கன் வந்து என்ன செய்கிறான்? இயேசுவின் நிலத்துல தன்னுடைய விதையும் விதைத்து வைக்கிறான். இப்போ இந்த 2 விதையுமே அறுப்பு காலம் மட்டும் என்ன செய்யப்படுகிறது? ஒன்றா வளரப்படுகிறது. முதலாம் வருகையின் போதுதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய விதையை விதைக்கிறார். 2ஆம் வருகையின் போது என்ன செய்கிறார்? அறுவடையின் காலமா இருக்கு. அறுவடை எப்போ நடக்கிறது? 2ஆம் வருகையின் காலத்துல நடக்குது. இந்த வசனத்தின்படி 39வது வசனத்தின்படி அறுப்பு உலகத்தின் முடிவுன்னு பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல உலகம், பூமி, நிலம் இதெல்லாம் எதை குறிக்கிறது? மனுஷர்களுடைய இருதயத்தை குறிக்கிறது இல்லையா? இங்க ஒரு உலகத்தின் முடிவு அப்படின்னு இருக்குன்னா மொத்த உலகத்தின் முடிவு கிடையாது. இங்க எந்த உலகம் முடிவுக்கு வருகிறது? எந்த இடத்துல பொல்லாங்கனுடைய விதை விதைக்கப்பட்டதோ அந்த நிலம் எதற்கு வருகிறது? முடிவிற்கு வருகிறது. எப்படி முடிவிற்கு வருகிறது அப்படின்னா, மத்தேயு 24:29 31 வரைக்கும் வாசிப்போமா? நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சசுவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களில் வருகிறதை முன்னிருக்கிற சகல கோபுரத்தாலும் வந்து புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தனது தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். மத்தேயு 24வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி பேசக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? சூரியன் அந்தகாரப்பட்டு சந்திரன் ஒளியை கொடாமல் போன பிறகு, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே விழுந்த பிறகு யாருடைய அடையாளம் தோன்றப்படுகிறது? இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வானங்களின் மேல எக்கால சத்தத்துடனே என்ன செய்கிறார்? வருகிறார் இல்லையா? அவர் வரப்போ என்ன செய்கிறார்? 4 திசைகளிலும் இருந்து ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். இதுதான் எதற்கோப்பா இருக்கு? அறுவடை கோப்பா இருக்கு. ஏன்னா ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறாங்க? அறுவடை செய்து எங்க கூட்டி சேர்க்கப்படுகிறாங்க? களஞ்சியத்திற்குள்ளார கூட்டி சேர்க்கப்படுகிறாங்க. இப்போ இந்த களஞ்சியம் எதை குறிக்கிறது? எப்போ அறுவடையின் காலம் வருகிறது அப்படின்னா 29வது வசனத்தின்படி சூரியன் அந்தகாரப்படணும், சந்திரன் ஒளியை கொடாம இருக்கணும், நட்சத்திரங்கள் கீழே விழணும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, நம்ம நிலம்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு உவமைன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல விதைக்கப்படுகிற விதையும் உண்மையான விதையை பத்தி நம்ம பேசணுமா, இல்ல ஆவிக்குரிய அர்த்தமுடைய விதையை பத்தி பேசணுமா? உவமையை பத்தி பேசணும் இல்லையா? நிலமானது உவமை, அதுல விதைக்கப்படுகிற விதை உவமை. அப்படின்னா அந்த விதையிலிருந்து வளரக்கூடிய மரமும் என்னதுதான்? ஒரு உவமை. அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனி, இலை, கிளை இது எல்லாமே என்னதுதான்? உவமையை குறிக்கிறது. அதே மரத்துல வந்து வாசம் செய்கிற பறவை கூட இதை தான் குறிக்கும், உவமையா தான் இருக்கும் இல்லையா? அதே மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதுக்குமே உவமைக்கான அர்த்தம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த உவமையின்படி சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்ன செய்யணும்? ஒரு உலகம் முடிவுக்கு வருகிறது. ஒரு உலகம் முடிவுக்கு வந்த பிறகு இன்னொரு உலகம் துவங்க ஆரம்பிக்கிறது. எப்படி துவங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, தேவன் தன்னுடைய ஜனங்களை என்ன செய்கிறார்? அறுவடை செய்து கூட்டி சேர்க்கிறார். எந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார்? களஞ்சியத்தில் கூட்டி சேர்க்கிறார்.
யார் அறுவடை செய்யப்படுகிற ஜனங்கள்? தேவனுடைய விதையினால பிறந்தவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். ஸோ அவங்க எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க? களஞ்சியத்திற்குள்ளார எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. களஞ்சியம்னு நம்ம பார்க்குறப்போ உண்மையான களஞ்சியத்தை பற்றி பார்க்கல. களஞ்சியம்னா எதை குறிக்கிறது? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. ஸோ விதையினால பிறந்தவர்கள் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க? ராஜ்யத்திற்குள்ளார எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. அதே சமயம் தேவனுடைய விதையினால பிறக்கலை, சத்ருவினுடைய விதையினால பிறந்திருக்கிறவங்க எங்கே விட்டு விடப்படுகிறாங்க? நிலத்திலே விட்டு விடப்படுகிறாங்க. நிலம்ங்கிறது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவ உலகம் இல்லையா? கிறிஸ்துவ உலகத்துல தான் என்ன இருக்கு? 2 வகையான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு. இதே போலதான் முதலாம் வருகையின் போதும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அறுவடையின் காரியத்தை செய்தார். இந்த வசனம் வாசிப்போமா? மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். தோற்றக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். ஆமென். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிக்கிறார். முதலாம் வருகையின் போது யூத மத உலகம் இருந்தது இல்லையா? யூத மத உலகத்தில் இருந்த ஜனங்களை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிரித்து எடுத்தார். யார் அந்த நேரத்தில் பொய்யான உபதேசத்தை செய்து கொண்டிருந்தது? பரிசேயர் சதுசேயர் இல்லையா? பரிசேயர் சதுசேயர் கிட்ட இருந்து ஜனங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? பிரித்தெடுத்து களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டாங்க. அறுவடை நடந்தது. மீதி இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அக்கினியினால் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனால தான் மத்தேயு 23 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயரை பார்த்து என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஐயோ விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற நரகாக்கினைக்கு நீங்கள் எப்படி தப்பிக்கொள்வீங்கன்னு கேட்கிறார். பரிசேயர் சதுசேயர் வேதாகமத்தை படிக்காதவங்களா? வேதாகமத்தை பற்றி தெரியாதவங்களா? இல்லை, கரெக்டாக அவங்க தான் வேதாகமத்தை தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த காலத்தில். ஆனால் அவர்களை பார்த்து தான் என்ன சொல்கிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்புவீர்கள்னு கேட்கிறார். அப்போது இந்த இடத்துல ஒரே உலகத்தில் தான் 2 வகையான ஜனங்கள் இருக்காங்க. ஏன் 2 வகையான ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னா 2 வகையான ஆவி செயல்படுகிறது. ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று சாத்தானுடைய ஆவி. யோசிச்சு பாருங்க, சாத்தானுடைய ஆசை என்ன? தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்கிற ஜனங்களை வஞ்சித்து தன்னை ஆராதிக்க வைக்கணுங்கிறது சாத்தானுடைய ஆசை. அப்போ அவன் எங்கே செயல்படுவான்? வெளியே போய் செயல்படுவானா? இல்லை தேவனுடைய ஜனங்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து செயல்படுவானா? ஆதாமின் காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் செயல்பட்டான், கரெக்டா? மோசேயின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் மத்தியில் செயல்பட்டான். முதலாம் வருகையின் காலத்தில் யூத மத உலகத்தில் செயல்பட்டான். யூத மத உலகம் யாருக்கு சொந்தமானது? தேவனுக்கு சொந்தமான இடம் இல்லையா? அந்த இடத்துல தான் யார் செயல்பட்டா? சாத்தானும் செயல்பட்டான். அதே போலதான் 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் தேவனை உண்மையான இருதயத்தோட ஆராதிக்க முயற்சி செய்கிறோம் இல்லையா? அப்போ சாத்தான் நம்மளை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா ஒரு ஓரத்தில்? ஓகே, இவங்க தேவனோட சீக்கிரமாக இணைந்து கொள்ள போகிறாங்க, எனக்கு அதுதான் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு ஒரு ஓரத்தில் இருந்து வேடிக்கை பார்ப்பானா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு இடரல் உண்டு பண்ணணும்னு நினைப்பான். அதனால தான் எதையும் விதைத்திருக்கிறான், ஒரே நிலத்தில் களைகளை விதைத்திருக்கிறான். இப்போ இந்த களைகள் என்ன செய்யப்படுகிறது? அறுவடையின் காலத்தின் போது நிலத்திலே விட்டு விடப்படுகிறது. தேவனுடைய விதையினால பிறந்தவர்கள் மட்டும்தான் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க? களஞ்சியத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. நாம வாழ்றது எப்போ? 2ஆம் வருகையின் காலத்தில் வாழ்கிறோம் இல்லையா? இந்த களஞ்சியம்ங்கிறது எதை குறிக்கிறது? பூமியில ஸ்தாபிக்கப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கிறீங்களா? பின்பு நாம் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரை அனைவரையும் அவரோடு கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் இருக்க கண்டேன். ஆமே. இங்க என்ன பார்க்கிறோம்? நாம சீயோன் மலையில யார் நிற்கிறா? இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அண்ட் இந்த சீயோன் மலையில என்ன நடக்கு அப்படின்னா 4வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதற் பலன்கள் என்ன செய்யப்படுகிறாங்க? கூட்டி சேர்க்கப்படுகிறாங்க. முதற் பலன்கள் எப்போ கிடைக்கும்? அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி கிடைக்குமா? அறுவடை செய்த பிறகு கிடைக்குமா? ஸோ அறுவடை செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுகிற இடம் என்ன? சீயோன் மலை. சீயோன் மலைக்கு தான் இன்னொரு பெயர் நம்ம என்னன்னு பார்க்கிறோம்? களஞ்சியம்னு பார்க்கிறோம். இந்த களஞ்சியத்துல தேவனுடைய விதையினால பிறந்தவர்கள் எல்லாருமே கூட்டி சேர்க்கப்படுகிறாங்க. அறுவடையின் காலமானது வாக்குத்தத்தத்தின் காலம். எங்கே இருந்து எங்க போகணும்? நாம நிலத்துல இருந்து அறுவடை செய்யப்பட்டு களஞ்சியத்தில் கூட்டி சேர்க்கணும். மத்தேயு 24:15-16 வாசிச்சு பார்த்தீங்கன்னா
பாழாக்குகிற அருவருப்பு எங்க நிற்கிறதா? பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கிறதா. எது மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலம்? எங்கெல்லாம் தேவன் வாசம் செய்கிறாரோ அந்த இடத்திற்கு பெயர் தான் என்ன? பரிசுத்த ஸ்தலம். எப்படி இந்த இடத்துல பாழாக்குகிற அருவருப்பு வந்து நின்றுக்கும்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஸ்தலத்துல இந்த பரிசுத்த ஸ்தலம் எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து வாங்கினார் இல்லையா தன்னுடைய நிலம். அந்த நிலத்துல முதலாவது யார் மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருந்தா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனா அதன் பிறகு யாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா? பொல்லாங்கனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கிறத நாம கண்ட உடனேமே எங்க ஓடி போகணும்? மலைகளுக்கு ஓடி போகணும். மலைகள்னா இங்க எந்த மலையை குறிப்பிடுகிறது? சீயோன் மலை, களஞ்சியம். இன்றைக்கு நாம எல்லாருமே தேவனுடைய ஜனங்களா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களா கூடி வந்திருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறது. ஆனா பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கணும்னா முதலாவது அவருடைய சித்தம் என்னன்னு தெரிந்திருக்கணும். அவருடைய சித்தம் என்ன? அவருடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிப்பது. பூமியில ஸ்தாபித்துட்டார். ஆனா எப்படி போகணும், எங்க போகணும் அப்படின்னு தெரியாட்டி நம்மளால உள்ள போக முடியுமா? போக முடியாது. அதனால தான் ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறதற்கான வழிமுறைகளை உவமைகளுக்குள்ளார நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? மறைப்பொருளா கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அறுவடையின் காலம் வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. இது 100% நிறைவேறும். ஏன்னா இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. ஆனா அறுவடையின் காலத்தின் போது நாம அறுவடை செய்யப்பட்ட ஜனங்களா இருக்கிறோமா, நாம களஞ்சியத்திற்குள்ளார போகிற ஜனங்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். நாம களஞ்சியத்திற்குள்ளார போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால நாம மறுபடியும் பிறந்திருக்கணும். தேவனுடைய வார்த்தையை முழுமையா புரிந்து கொள்கிற ஜனங்களா இருக்கணும். நம்ம எல்லாருமே ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய போதகர் வந்து அதிக அனுபவம் பெற்றிருந்தாலும் கூட அவர் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக எங்களோட இணைந்து மிகுந்த ஆர்வத்தோட எங்களோட வார்த்தையை கற்றுக்கொண்டார். அவர் எப்படி ஆர்வத்தோடு இருக்கிறாரோ அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஆர்வத்தோட இருந்து இனி வரப்போற நாட்கள்ல நம்மளுடைய போதகர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் இல்லையா வார்த்தையை. அந்த வார்த்தையை நம்ம இருதயமாகிய நிலத்துல விதைத்து அந்த வார்த்தையினால் நம்ம மறுபடியும் பிறந்து அறுவடை செய்யப்பட்டு எங்க சேர்த்து கொள்ளப்படணும்? களஞ்சியத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்படணும். ஏன்னா களஞ்சியத்திற்கு தான் யார் வருகிறார்? இயேசு கிறிஸ்து வருகிறார். பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் வருகிறது. அப்ப நம்ம எங்க இருக்கணும்? நிலத்துல இருக்கணுமா, களஞ்சியத்துக்கு போகணுமா? ஏன்னா நிலத்துல இருக்கிறவங்க என்ன செய்யப்படுகிறது? சுட்டெரிக்கப்படுகிறாங்க. அப்ப நம்ம போக வேண்டிய இடம் என்ன? களஞ்சியத்திற்கு போகணும். களஞ்சியத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையில நமக்கு ஒரு போதகர் இருக்கிறதால இந்த போதகர் நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்தி கூட்டிட்டு போவார். புரியுதா? ஸோ இனி வரப்போற நாட்கள்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆழமா நம்ம கற்றுக்கொள்வோம், வாஞ்சையோட கற்றுக்கொள்வோம். ஏன்னா கடந்த 6000 வருடமா தேவன் இந்த சித்தத்தோட வேலை செய்கிறார் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவேறுகிறப்போ தன்னுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஸோ தேவன் தன்னுடைய ஜனங்களோட வாசம் செய்ய போகிறார். நம்மளும் தகுதி பெற்றவர்களா தேவனோட கூட இருக்கணும் இல்லையா? ஸோ அதற்கு நாம் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது நாம அறுவடை செய்யப்படுகிற ஜனங்களா இருக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? வார்த்தையை வாங்கி ஜஸ்ட் விசுவாசித்தா போதாது. கர்த்தாவே கர்த்தாவேன்னு யார் கூப்பிடுவா? விசுவாசிகள் தான் கூப்பிடுவாங்க இல்லையா? வெளியே இருக்கிறவங்க கூப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம வெறுமனை கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா பத்தாது. அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்யக்கூடிய ஜனங்களா இருக்கும். இன்னைக்கு நமக்கு சித்தம் என்னன்னு தெரியும். ராஜ்யத்தை பூமியில கட்டியிருக்கிறார். அந்த ராஜ்யத்தோட நாம என்ன செய்யணும்? இணைந்து கொள்ளணும். புரியுதா? ஓகே. ஸோ நமக்கு இன்னைக்கான வார்த்தை பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சிறிதா ஒரு ஜெபம் செய்து Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடுவோமா? Amen. Hallelujah. Praise the Lord. Amen. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு வா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே, எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே, எழுந்து கட்டிடவா, விழித்தெழு விசுவாசியே. எருசலேமே அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமே அலங்கத்தை பார்,
தெருக்களில் அலங்கோலத்தை வா நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா விரும்பி அலங்கத்தை கட்டிடவா நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா விரும்பி அலங்கத்தை கட்டிடவா விழித்தெழு விசுவாசியே விழித்து கண்களை ஏறிட்டு எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா விழித்தெழு விசுவாசியே அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த அன்பின் காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒளித்து நேசித்து கனப்படுத்தி இந்த பிள்ளைகள் கொடுத்த இந்த அன்பின் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணி விருத்தி அடைய செய்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் மேல் வருஷிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் பரிக பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.